கடைசி அதிகாரம் வந்து கருத்தான ஜெபம் அப்படின்றதான், கருத்தை ஜெபிக்கிறது அப்படின்றது கடைசி சாப்டர் சொல்லுது. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தால் நம்ம கருத்தாக ஜெபம் பண்ணலான்னு சொல்லி, நம்ம ஜெபம் வந்து கருத்தாக இருக்கணும் அப்படின்னா ஆண்டவர் நம்மகிட்ட சொன்ன வாக்குத்தத்த வசனங்களை சொல்லி ஜெபிக்கணும். ஸோ அது வந்து நிறைய சர்ச்சில் பேசியிருக்கிறேன். ஆனால் இங்கே உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது முக்கியமாக எனக்கு தோணுனால சொல்கிறேன். நம்ம பண்ணுற ஜெபம் வந்து ஆண்டோடைய பார்வையில் கருத்தாக இருக்கணும் அப்படின்னா அவர் நம்மகிட்ட சொன்ன வாக்குத்தத்த வசனங்கள், அவர் நம்மகிட்ட பேசின வசனங்களை வந்து நம்ம திரும்ப அவர்கிட்ட சொல்லி ஜெபிக்கணும். எத்தனை பேருக்கு அந்த பழக்கம் இருக்குது? ஓகே, பொதுவாக இருந்தாலும் இருக்கலாம். இப்போ வந்து 2024 ஒரு வாக்குத்தத்த வசனம் கொடுத்துருக்குறாரு. அது வந்து 2025க்கு பொருந்தாதான். அது ஒரு வருஷத்தோட முடியறதில்லை. ஆனால் வருஷம் வேணும். குறிப்பாக என்ன கேட்குறோன்னா, இந்த 2025 வந்து நீங்கள் எனக்கு என்ன சொல்கிறீங்க, என் குடும்பத்துக்கு ஊழியத்துக்கு எனக்கு என்ன சொல்கிறீங்க, என் வாழ்க்கையில் வந்து என்ன ஆசீர்வாதம் வச்சுருக்கீங்க, ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா பாதுகாக்கிறது காப்பாற்றுறது எல்லாமே அந்த வசனத்துக்குள்ளே இருக்கும். தேவனுடைய வசனம் வந்து கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம். 2025 சில இருள் வரலாம் நம்ம வாழ்க்கையில். அந்த இருளை போக்குறதுக்கு வெளிச்சம் எங்கே இருக்குது? அந்த வசனத்துக்குள்ளே இருக்குதுன்றதான் முக்கியம். இதில் வந்து ரொம்ப விளக்கமான பேசணும். தேவையில்லை வருஷத்தில் முதலையும் படித்து கொள்ளலாம். இப்போ வந்து நீங்கள் 25 நாள் ஆச்சு கிடைக்கலன்னா இனிமேல் தேடினாலும் கிடைக்கும். ஆனால் தேடுதல் தான். நாங்கள் வந்து சில நேரத்தில் 2024 அது தேடும் போது ஆண்டவர் கொடுத்துருவார் சில வசனங்கள். ஸோ அதை நோட் பண்ணிக்குவோம். நான் இந்த ப்ராக்டிஸ் எங்கே ஆரம்பித்தேன் அப்படின்னா, என் தனிப்பட்ட வாழ்க்கையில் 2025 எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசினார். அதாவது டாக்டர் ரிப்போர்ட் வேறு, இதுக்கு மேலே நார்மலாக வாழ முடியாது, பெரிய ஆஸ்பத்திரி பக்கத்தில் வீடு எடுத்து போய் இருந்துக்கோ, அப்போ தான் பழைக்க முடியுன்றதான் என்னுடைய டாக்டர் ரிப்போர்ட். அப்போ வந்து நான் ஆண்டவர்கிட்ட புலம்பிகிட்டு இருந்தேன். அப்போ ஆண்டவர் வந்து ஒரு டைரி எடுத்து பாரு அப்படின்னாரு. இப்போ 2014 அக்டோபர் 9 பிறந்த நாளுக்கு ஒரு வாக்குத்தத்த வசனம். மரண வாசலிருந்து நான் உன்னை தூக்கி விடுகிறேன், சீயோன் குமார் தீவுக்கு நீ என்னுடைய துதிகளை சொல்லி வருவாய். ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஆண்டவர் என்கிட்ட பேசியிருக்கிறேன். பிறந்த நாளுக்கும் கேட்குறது வழக்கம். அதே மாதிரி 2015 புது வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்த வசனம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறாய், காண்டமரத்து கொத்த பிறகு நான் உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த 2 வசனங்கள் தியானிக்க ஆரம்பித்தனால தான் எனக்கு நான் உயிரோடு வாழ்ந்துட்டுருக்கேன். அந்த வருஷத்தில் எனக்கு ஏற்பட்ட அந்த இருள், அதுக்கு வெளிச்சமாக இந்த 2 வசனம் இருந்துச்சு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சீரியஸ் ஆகிடும். முன்னாடி எனக்கு எல்லாம் பிறந்த நாளுக்கெல்லாம் ஆண்டோட வாக்குத்தத்த வசனம் கேட்குற பழக்கம், புது வருஷத்துக்கு கேட்குற பழக்கம் இருந்துச்சு, எழுதி வைக்கிற பழக்கம்லாம் இருந்துச்சு டைரியில். ஆனால் அவ்வளோ ரொம்ப சீரியஸாக பண்ணல. ஆனால் இந்த 10 வருஷத்தில் 2015 அது சீரியஸாக பண்ணுற பழக்கம் எனக்கு ஏற்பட்டதுனால அதே மாதிரி 2020 நாங்கள் அந்த ஸ்தாபனத்தை விடுறோம். அப்போது ஒரு வசனத்தின் மூலமாக பேசினாங்க. அந்த வசனம் மட்டும் பேசுகிற அப்படின்னா பொருளாதாரத்தில் நான் எங்கேயும் விழுந்து போயிருப்பேன். ஊழியத்துக்கு பண்ண இல்லாமல் குடும்பத்தை சமாளிக்க முடியாமல் எங்கேயும் விழுந்து போயிருப்பேன். அந்த வசனம் கிடைச்சதுனால அந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணேன். 2021 உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்ய பயப்படாதுன்றதான் வசனம். 103:13-11. அப்போ அந்த வசனம் வந்து எனக்கு வந்து அந்த வருஷம் முழுக்க ப்ரேயர் பண்ண எங்கன்னா தேவை வச்சு ஆண்டவர் கொடுத்துட்டே இருந்தார். ஸோ உடல் ஆரோக்கியத்துக்கும் வசனம் தான், பொருளாதார தேவைகளுக்கும் வசனம் தான். நம்ம பண்ணுற ஜெபம் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா அவர் நம்மகிட்ட பேசின வசனங்கள். நீங்கள் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் பைபிள் அண்டர்லைன் பண்ணியிருப்பீங்க, பட்டம் போட்டிருப்பீங்க. அது எல்லாமே நம்மகிட்ட பேசின வசனங்கள். அவர் நம்மகிட்ட பேசுகிறாருன்னு எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்ம நிறைய ஒரு அதிகாரம் வாசிக்கிறோம், 2 அதிகாரம் வாசிக்கும் போது சில வசனம் நம்ம உள்ளத்தில் வந்து ஒரு கொழுந்து விட்டு எரியப்படுகிற அனுபவம் வந்துச்சு அப்படின்னா சில வசனத்தை மட்டும் திரும்ப வாசிக்க சொல்லுவோம், திரும்ப யோசிக்க சொல்லுவோம். ஸோ அது ஆவியானவர் வந்து நமக்குள்ளே உணர்த்துறார். அந்த வசனங்களை தான் நம்ம குறிப்பிட்டு வாக்குத்தத்த வசனம் சொல்லி எடுக்கிறோம். வாக்குத்தத்த வசனம் சபையில் பாஸ்ட் கொடுக்குறதுலாம் கிடையாது. எனக்கு இந்த வருஷம் சந்திரன் சர்ச்சுக்கு போன ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் 2 வருஷமாக நாங்கள் யாருக்கும் கார்டு எழுதி கொடுக்குறது இல்லை. நீங்களே ஆண்டவர்கிட்ட உட்காந்து ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசணும். அந்த வசனத்தை நீங்கள் வந்து சபையில் சொல்லணும், வாக்குத்தத்தமாக சொல்லணும்னு சொல்லி ஒரு சில பேர் சொன்னாங்க. இந்த பழக்கம் நமக்கு இருந்துச்சுன்னா இது வந்து வருஷம் துவக்க மாத்திரம் இல்லை, பிறந்த நாளுக்கு மாத்திரம், கல்யாண நாளுக்கு நம்ம பண்ணலாம், பிள்ளைங்களுக்காக பிறந்த நாளுக்கு பண்ணலாம். நாங்கள் குடும்ப சபையில் முக்கியமாக சொன்னது வந்து பிள்ளைகளுக்கு பிறந்த நாளில் கேக் வாங்கி வெட்டுறீங்களோ இல்லையோ ஒரு வசனத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். பிள்ளைகளுக்கு தெரியாது, பெற்றோர்கள் வந்து அது செய்யும்போது இப்போ ஒரு பையன் பிறந்துட்டான்,
அவனுக்கு ஒரு 25 வயசு வரைக்கும் வாக்குத்தத்த வசனம் கிடச்சுன்னா எத்தனை வசனம் கிடச்சிருக்கும்? 25 வசனம் கிடச்சிருக்கும். ஒரு புது வருஷத்துக்கு ஒரு வசனம் கிடச்சிருக்குன்னா ஒரு 50 வசனம் கிடச்சிருக்கும். அந்த 50 வசனத்துக்குள்ளே அவன் வாழ்க்கையை அடங்கி இருக்கிறான். அந்த வசனத்துக்குள்ளே வந்து ஆண்டவர் அவன்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு, ஆண்டவர் அந்த பிள்ளைகிட்ட வந்து என்ன தான் எதிர்பார்த்து கொடுத்தாருன்ற எல்லா சத்தியமும் அதுக்குள்ளே அடங்கிடும். ஸோ இதுதான் இந்த வாக்குத்தத்த வசனம். நம்ம பொதுவாக சொல்கிறோம். நிறைய பேர் வந்து பாஸ்டர்ஸ் வந்து சர்ச்சில் கொடுப்பாங்க, கார்டு கொடுப்பாங்க, அதை வச்சுக்குவாங்க. ஒரு சில வாரம் நினைப்பாங்க, மறந்துடுவாங்க. ஆனால் அதுக்குள்ளே நிறைய சத்தியங்கள் அடங்கி இருக்குது. அது என்னுடைய வாழ்க்கையில் அனுபவத்தில் கொண்டு வந்ததுனால குருமர் சபை, செட்டி சபை, பனியா சபை இதெல்லாம் நான் உற்சாகப்படுத்துகிற வழக்கம். இது முதல் மாதம் 25 நாள் ஆச்சு. நினச்சி பார்க்கலாம். அதுக்கு இப்போதைக்கு நமக்கு நேரம் இல்லை. உங்களுக்கு உற்சாகப்படுத்த வீட்டுக்கு போய் நினச்சி பாருங்கள். இப்போ 25 நாள் ஆச்சு, இனிமேல் பேச மாட்டாருன்னா பேசுவார். இந்த வருஷத்துக்கு போய் பேசுவார். நம்ம கேட்கும்போது பேசுவார். பிறந்த நாளுக்கும் நீங்கள் கேளுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கும் பிறந்த நாளுக்கும் கேளுங்க. ஸோ இந்த வசனங்கள்லாம் வந்து நீங்கள் குறித்து வைக்க நமக்கு தெரியும். அதான் வெளிச்சம். பிள்ளைகளை குறித்த வெளிச்சம், நம்மளை குறித்த வெளிச்சம், நம்ம எதிர்காலத்தை குறித்த வெளிச்சம் எல்லாமே இந்த வசனத்துக்குள்ளே இருக்கும். ஏதாவது கேட்க முடியுங்களா, சொல்ல முடியுங்களா? இது பாடத்தோடு சேர்ந்து இல்லை, பாட்டில் வந்ததுனால நான் அப்படியே சொன்னேன். வாக்குத்தத்த வசனத்தை பற்றி எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? அதனால் 25 நாள் ஆகிப்போச்சு, இனிமேல் பேசுவாரான்னு தான் நினைக்க வேண்டாம். இனியும் பேசுவார். ஏன்னா 52 வாரத்தில் எத்தனை வாரம்? 2-3 வாரம் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தேவராஜ் என்னுடைய சப்ஜெக்ட் தான். 12 மைனர் ப்ராஃபட், சிறிய தீர்க்கதரிசன நூல்கள் பற்றி நம்ம பார்த்தோம், சுருக்கமாக பார்த்தோம். 5 பெரிய தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. யார் யார் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா, எசேக்கியேல், எரேமியா, தானியேல். இப்போ 5 இல்லை, 4 பேர் தான். ஏன் 4 பேருக்கு சொல்கிறோம்? 5 புஸ்தகம், ஆனால் 4 பேர் தான். ஏன் 5 புஸ்தகம் 4 பேர் சொல்கிறோம்? சொல்லிட்டு போவோம். எரேமியா ஃபுல்லாக சொல்லிட்டு போகிறேன். 2 புஸ்தகம் எழுதிக்கிறேன். புலம்பலும் எரேமியா தீர்க்கதரிசனம். சாலமோனுக்கு வந்து உன்னத பாட்டு, பிரசங்கி. சரி, பழைய ஏற்பாடு 39 புத்தகம் ட்ரை பண்ணலாமா? திரும்ப சொல்லி முதல்ல 5 ஆகமங்கள், 12 சரித்திர நூல்கள். 5 ஆகமங்கள் என்னென்ன? ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம். அப்புறம் 12 சரித்திர நூல்கள். ஓகே, யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமும், 2 நாளாகமும், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர். யோபு வருமா? யோபு இல்லை. ஆயிடுச்சா? 12 ஆயிடுச்சா? திரும்ப சொல்லி பாருங்க. யாராவது எண்ணிட்டே சொல்லுங்க பார்க்கலாம். 12 12. ஸோ அடுத்து என்ன புஸ்தகம்? அடுத்து ஒரு 5 இருக்குது. ஞான புஸ்தகங்கள் அல்லது கவிதை நடை. யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உணர்வு பாட்டு. ஸோ அடுத்து வர 12. இப்போதான் ஞாபகம் வருது. எக்ஸாம் சரி சரி. அடுத்து 12 சிறிய தீர்க்கதரிசிகள், சிறிய தீர்க்கதரிசன நூல்கள் ட்ரை பண்ணலாமா? அதுதான் கொஞ்சம் வரிசையாக எனக்கே வராது.
ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஓசியாவா? சரி சொல்லுங்க, வரிசையில் என்னன்னு பரவாயில்ல. முதல்ல 12 வருதா பார்த்துலாம், அதுக்கப்புறம் வரிசைக்கு பார்க்கலாம். ஓசியா, ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகூம், ஆகூப், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா. 12 ஆயிடுச்சா? மடமடன்னு வருது. இதுதான் மொத்தம் 39 பழைய ஏற்பாட்டில். ஆக்சுவலாக தேவராஜனை முடிக்காதனால 12 அந்த சிறிய நூல்களை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அது உங்களுக்கு நோட்ஸ் தரும்போது நான் தரேன். இன்றைக்கி வந்து அது மீதி இருக்கிற அந்த 5 பெரிய தீர்க்க தரிசன நூலை பற்றி பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த சரித்திரம் ரொம்ப தேவை. இந்த மாதிரி தீர்க்க தரிசிகளை பற்றி பார்க்கும்போது அந்த சரித்திரம் வந்து ரொம்ப தேவையாக இருக்குது. ஏன் ஹிஸ்ட்ரி, வரலாறு தேவையாக இருக்குது. ஏன் பைபிளோட கான்டெக்ஸ்ட் மாதிரி நல்லா இருக்கு. ஓகே, வேறு அந்த சூழ்நிலை தெரியணுன்றதுக்காக வேறு என்ன நோக்கத்தில் சரித்திரம் தேவைப்படுது? தீர்க்கதரிசிகளை பற்றி படிக்கும்போது சரித்திரமும் சேர்ந்து தேவைப்படுது. எந்த காலகட்டத்தில் அவங்க எந்த காலகட்டத்தில், எந்த ராஜா வாழ்ந்த காலகட்டத்தில், எந்த ராஜா ஆட்சி செய்த காலகட்டத்தில் அவங்க வந்து தீர்க்கதரிசியாக இருந்தாங்க அப்படின்றதான். இந்த தீர்க்கதரிசிகளை வந்து 3ஆக பிரித்து பார்க்கலாம். அதாவது இஸ்ரேல் சமுதாயம். ஸோ இதில் பார்த்துக்கலாம். ஆபிரகாம் காலம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு முன்னாடி 2000 வருஷம். நீங்கள் ரஃபாக மனசில் வச்சுக்கிறதுக்காக ஆபிரகாம் வாழ்ந்த காலகட்டம் கிறிஸ்துவுக்கு முன்னாடி 2000 வருஷம். ஹலோ, சரி சரி, சரி பரவாயில்ல. இல்லை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இந்த பில்லு மட்டும் வாங்கிக்கோங்க. சரி போதும், அது போதும். ஓகே. அதுக்கப்புறம் மோசே காலம் வந்து கிறிஸ்துக்கு முன்னாடி 1500 வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் ஆபிரகாமுக்கும் மோசேக்கும் 500 வருஷம் வித்தியாசம்? சந்ததிகள். அப்போ ஆபிரகாமுடைய சந்ததி ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு. இந்த யோசேப்பு காலகட்டத்தில் தான் இவங்க பெரிய ஜாதியாக மாறுறாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு. யோசேப்பு காலகட்டத்தில் இந்த குடும்பம் எத்தனை பேர் மொத்தம்? யோசேப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பேர்? 70 பேர். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 70 பேர் தான் எகிப்துக்கு போகிறாங்க. அங்கே போன பிறகு தான் அவங்க வந்து பெரிய சமுதாயமாக மாறுறாங்க, லட்சக்கணக்கில் பெருகிறாங்க. ஸோ இங்கே வந்து யோசேப்பு காலகட்டத்தில் எகிப்து போயிட்டாங்க. மோசே பறக்கும்போது எகிப்தில் பறக்கிறாரு. அவங்க ஏற்கனவே 400 வருஷம் அடிமையாக ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் மோசே காலகட்டம் ஒரு 40 வயசு. ஸோ அந்த தோராயமாக கணக்கு பண்ணிங்கன்னா ஆபிரகாம் வாழ்ந்த காலம் கிறிஸ்துக்கு முன்னாடி 2000 வருஷம். அதுக்கப்புறம் மோசே வாழ்ந்த காலம் கிறிஸ்துக்கு முன்னாடி 1500. இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட 500 வருஷத்தில் 400 வருஷம் அவங்க பெரிய சமுதாயம் மாதிரி அங்கே இருக்கிறாங்க, அடிமையாக இருக்கிறாங்க. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மோசே காலத்துக்கு அப்புறம் யார் வரா? யோசுவா, நியாயாதிபதி. இப்போ மோசே இவங்க கானானுக்கு வந்துடுறாங்க. இப்போ வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த காலகட்டம் வந்து கிறிஸ்துக்கு முன்னாடி 1000 வருஷம். இதுக்கு இடையில 500 வருஷம் என்ன நடக்குது? மோசே 500 வருஷத்துக்கு அப்புறம் தான் யோசுவா பண்ணாங்க. இல்லை, அதான் என்ன நடக்குது பார்க்கணும். மோசைக்கு அப்புறமே இப்போ மோசைக்கு 40 வயசு, மோசைக்கு 80 வயசு இருக்கும்போது யோசுவாவுக்கு எத்தனை வயசு? மோசையும் யோசுவாவும் 2 பேரும் சேர்ந்து தான் கானான் நாட்டுக்கு நிறைய கூட்டமாக வராங்க. அதில் மோசை யோசுவா சேர்ந்து தான் எகிப்து விட்டு கானானுக்கு கிளம்புறாங்க. அப்போ எகிப்து விட்டு கானானுக்கு கிளம்பும்போது சிவந்த சமுத்திரத்தில் நடந்து வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மோசைக்கு 80 வயசு. யோசுவாவுக்கு எத்தனை வயசு? 40 வயசு. 40 வயசு தான். இந்த வித்தியாசம் புரியறதுக்கு தான் சொல்கிறேன் நான். யோசுவா காலேப் இவங்களுக்குலாம் 40 வயசு. அவங்க அடுத்த தலைமுறை. மோசைக்கு 80 வயசுனா யோசுவா காலேப் இவங்களுக்கெல்லாம் அவங்க இந்த வனாந்தரத்தில் தான் பிறந்தாங்க. இல்லை, யோசுவாலாம் அங்கே முன்னாடி 40 வருஷம். ஆமாம், ஏன்னா வனாந்தரமே மொத்தம் 40 வயசு. இது ஏன்னா இந்த மோசைக்கு 40 வயசு இருக்கும்போது கிளம்புறாங்க. இல்லை, மோசைக்கு 80 வயசு இருக்கும்போது கிளம்புறாங்க. வனாந்தரத்தில் 40 வருஷம் நடக்கிறாங்க. 40 வருஷம் நடக்கும்போது யோசுவாவுக்கு 80 வயசு ஆயிடுது. காலேப்புக்கு 80க்கு மேலே ஆயிடுது.
ஸோ அதை வச்சு தான் கணக்கு பண்ணுறோம். இந்த 40 வருஷம் நடக்கிறாங்கல்ல, அவங்க லீடரா இங்க வாக்குத்தத்தம் பண்ண பூமியில 40 வயசு இல்லை, அப்போ 80 வயசு அவங்களுக்கு. 80 வயசு. ஆமாம், இவங்க யுத்தம் பண்ணி இந்த கானானை பிடிக்கும் போது அவங்களுக்கு 80 வயசு. அப்போ தான் காலேஜ் சொல்லாரு, எனக்கு நான் கிளம்பும் போது இருந்து அதே பலன் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லுவார். மோசையை வந்து சாகும்போது 120 வயசு, 80ல் கிளம்புறாரு, 120ல் செத்துறாரு. அப்போ இவங்களுக்கு வந்து 40லேருந்து 80க்கு போயிடறாங்க. ஸோ அதுதான் ஜென்ரேஷன், 2வது ஜென்ரேஷன் ஆகும். இப்போ புரிஞ்சா? ஆனால் இவங்க வந்து 500 வருஷம் வித்தியாசம் ஏன் வருது? நியாயாதிபதிகளா? பல நியாயாதிபதிகள் வர்றாங்க. இப்போ இங்கே வந்து கானான் வந்து யுத்தம் பண்ணி கானான் தேசத்தை பிடிச்சி அதை குடியிருக்க ஆரம்பிச்சிடாங்க. அங்கே ராஜா யாரும் இல்லை, ஏன் நியாயாதிபதிகள் வர்றாங்க? சார் சமுதாயமாக மாறிட்டாங்க, அங்கங்கே தங்கியிருக்கிறாங்க. பிரச்சனை வருது, பிரச்சனை வருது. அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனைகளை தீர்க்கணும், வெளியிலையும் யுத்தத்துக்கு வர்றாங்க, சண்டைக்கு வர்றாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து அந்த ராஜா இல்லை. அப்போ இவங்க இந்த நியாயாதிபதினா யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் பராக்கு, கிதியோன், எப்தா, இவங்களாம் அதில் வர்றாங்க. ஏன் வர்றாங்க அப்படின்னா இவங்க பிரச்சனை வரும், தேவன்கிட்ட இவங்க ஜெபம் பண்ணுவாங்க, மற்றவங்க வந்து இவங்களை அடிப்பாங்க, இவங்க அழுவாங்க. அப்போ ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் இவங்க மேலே வருவார், அவங்கள வந்து தோற்கடிக்க வைப்பார், பலத்தை கொடுத்து அவங்கள ஜெயிக்க வைப்பார். ஸோ இந்த மாதிரி எத்தனை வருஷம் நடக்குது? கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷம் கிட்ட நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. வந்து செட்டில் ஆகுறாங்க, அதுக்கப்புறம் ஒரு 400 வருஷம் காலகட்டங்கள், அந்த மாதிரி மொத்தத்தில் 500 வருஷம் நடக்குது. மோசேக்கும் இந்த காலகட்டத்தை பார்க்கும்போது புரிஞ்சா? வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குதா? கடைசி நியாயாதிபதி யாருங்க? சாமுவேல். ஜூம் நியாயாதிபதிகள் வந்து மதகுரு கூட வச்சுக்கலாம். ஜட்ஜஸ் மதகுரு நீதிபதிகள். ஏன்னா மதகுருன்னு ஏன் சொல்ல முடியாதுன்னா ஏன் மதகுருன்னு சொல்ல முடியாது அவங்கள? நியாயாதிபதிகளுக்கு எக்ஸாக்ட் தமிழ் வேறு. நீதிபதிகள் அதான் ஜட்ஜஸ், கவர்னர்ஸ். ஆமாம், தமிழ் இங்கிலீஷில் ஜட்ஜஸ் தான் போட்டிருக்காங்க. இந்த இவங்களுக்கு எப்படி பேர் கொடுக்குறா நீங்கள் யோசிங்க. இவங்க யார் அப்படின்னா இவங்க வந்து சும்மா சாதாரணமான மனுஷங்க தான். ஆனால் இவங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு இருக்கும். பிரச்சனை நேரத்தில் வந்து எல்லாரும் தேவனை தேட மாட்டாங்க, இவங்க தேடுவாங்க. தேடும் போது ஆவியானவர் மேலே வருவார். அது ஆவியானுடைய ஆண்டோடைய திட்டம் இருக்கும், திட்டம் இருந்து இவங்களை ஆண்டோட தேர்ந்தெடுத்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லீடர்ஸ் தான் அவங்க. சமுதாய தலைவர்கள்னு பொதுவாக சொல்லலாம், இஸ்ரேல் சமுதாய தலைவர்கள்னு சொல்லலாம். இஸ்ரேல் சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இவங்க ஆவியானுடைய பலனோட, ஆவியானுடைய துணையோட அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க. சிலர் வந்து ஒரு சில வருஷங்கள் இருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 40 வருஷம் இருந்தவங்க ஒரு சில பேர் இருக்கிறாங்க. சிம்சோன் எத்தனை வருஷம் தெரியல, கிதியோன் 40 வருஷம் இருப்பார். ஒரு சில பேர் 40 வருஷம் கிட்ட இருப்பாங்க. மற்றவங்க ஒரு சில வருஷங்கள் மட்டும் இருப்பாங்க, அதுக்கப்புறம் பின்வாங்கி போயிடுவாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த லிஸ்ட்டு நீங்கள் பார்த்துங்க, நியாயாதிபதி லிஸ்ட்டு பார்க்கலாம். நீங்கள் ஓடியில் பார்த்தீங்கன்னா அண்ணன் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் எத்தனை பேர். அதில் ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை வருஷம் அவங்க நியாயம் தீர்த்தாங்க, அதாவது அந்த சமுதாயத்துக்கு தலைவராக இருந்தாங்க. ராஜா இல்லை, ராஜா பதவிக்கு முன்னாடி. அதில் கடைசியாக வர்றது தான் சாமுவேல். சாமுவேல் எப்படி வர்றாரு அதெல்லாம் நமக்கு தெரியும். அவர் வந்து நியாயாதிபதியே இருக்கிறாரு, அதுக்கப்புறம் இங்கே வரும்போது தீர்க்கதரிசியாக மாறிடுறார். அவருக்கு 2 ரோலு, நியாயாதிபதி ரோலும் இருக்குது, தீர்க்கதரிசி ரோலும் வருது. முன்னாடி இருந்தவங்க அப்போ அதே மாதிரி ஆண்டவர்கிட்ட வந்து பேசுகிறாரு, அவங்களும் தீர்க்கதரிசின்னு சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி தீர்க்கதரிசின்னு சொன்னவங்க இல்லை. அந்த காலகட்டத்தில் வந்து தீர்க்கதரிசின்னு தனியாக இல்லை. அவங்க யுத்தம் பண்ணுவாங்க, பிரச்சனை தீர்த்து தீர்க்கதரிசின்னு சொன்ன மாதிரி எதுவும் இல்லை. வேற ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? இப்போ சாமுவேல் வந்து நியாயாதிபதியாக இருக்கிறாரு. மக்கள் வந்து என்ன கேட்குறாங்கன்னா எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்குறாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் மற்ற சமுதாய மக்களுக்கெல்லாம் ராஜா உருவாயிட்டாங்க, ராஜாக்கள் இருக்கிறாங்க. மற்ற சமுதாய மக்கள் இருக்காங்க, இஸ்ரேல் அல்லாதவங்களுக்கு ராஜாக்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு இந்த இஸ்ரேல் மக்கள் என்ன கேட்குறாங்க, சாமுவேல்கிட்ட போய் எங்களுக்கு
ராஜா கொடு, ராஜா ஏற்படுத்தி கொடுன்னு சொல்றாரு. அப்போ சாமுவேல் என்ன சொல்றாரு? ஞாபகம் இருக்குதா? இவங்க நான் நடக்கிறத ஆண்டவர் வந்து நான் இவ்வளோ நடத்திட்டு இருந்தேன் என்ன தள்ளிட்டு இப்போ நியாயாதிபதி இருக்கும்போது ஆண்டவர் தான் அவங்களுக்கு ராஜாவாக இருக்கிறாரு, இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு ராஜாவாக இருக்கிறாரு. ஆனால் அவங்களுக்கு புரியல, அந்த மக்களுக்கு புரியல. இவங்க வந்து மற்ற சமுதாய மக்கள் மாதிரி எங்களுக்கும் ராஜா வேணும்னு கேட்கும்போது யாரை தள்ளுறாங்கன்னா சாமுவேலை தள்ளலை, அவங்களுக்கு இதுவரை ராஜாவை இருந்து ஆண்டவரே தள்ளிடுறாங்க. அதனால தான் நீ வருத்தப்படாத, அவங்க கேட்குறாங்க கொடு, ஆனால் ராஜா வந்தால் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு கொடு. ராஜா வந்து இந்த மாதிரி நிறைய அவங்க பெண்களை எடுத்துக்குவாங்க, அவங்க சொத்தை பிடுங்குவாங்க, இந்த மாதிரி சொல்லிட்டு தான் யாரை ராஜாவாக்குறாரு? சவுலை ராஜாவாக்குறாரு. சவுலு 40 வருஷம் ராஜாவாக இருக்கிறார் இந்த சமுதாயத்துக்கு. முதல் ராஜா, இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு முதல் ராஜா சவுல் தான். அவருடைய காலகட்டம் இது. ஸோ நீங்கள் தோராயமாக பார்க்கணும் அப்படின்னா ஒரு 70 வருஷம் கிட்ட போகுது. இதெல்லாம் கரெக்டாக போட்டுக்கலான்னு தெரியல. 970, இவர் ஒரு 40 வருஷம், இவர் ஒரு 30 வருஷமாக தெரியல, 30 கிட்டத்தட்ட அவங்க 3 பேருமே 40ன்றது வந்து பழைய ஏற்பாட்டில் சரி புதிய ஏற்பாட்டுக்கும் சரி ஒரு முழுமையை குறிக்கும். சவுல் 40 வருஷம், தாவீது 40 வருஷம், சாலமோன் 40 வருஷம் வந்து ராஜாவாக இருக்காங்க. அப்படின்னா 920 வருமா அதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? இவங்க 3 பேர் வந்து எல்லாம் அந்த இஸ்ரவேல் சமுதாயத்தை பந்த கோத்திரத்தையும் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் அது 2ஆக பிரிஞ்சிருக்கு. யார் காலத்தில் பிரியுது? சாலமோனுக்கு பையன். சாலமோன் காலம் வரைக்கும் ஒன்றா இருக்கிறாங்க. சாலமோனுக்கு பையன் யாரு? அவங்க அங்கே வரும்போது இஸ்ரேலில் வந்து 10 கோத்திரமும் 2 கோத்திரம், யூதான்றது 2 கோத்திரம். ஸோ 2 கோத்திரம் தனி நாடாயிருது, 10 கோத்திரம் தனி நாடாயிருது. ஸோ அவங்களுடைய காலம் தான் இது. 930 586 வரைக்கும் பிரியுது. இந்த 2 ராஜ்யங்கள் பிரியுது. ஸோ நம்ம இங்கே பார்க்கும்போது இந்த 3 ராஜா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சாமுவேல் வந்து சவுலுக்கும் தீர்க்கதரிசியாக இருக்கிறாரு, தாவீதுக்கும் தீர்க்கதரிசியாக இருக்கிறாரு. இந்த நாத்தான் வந்து தாவீதுக்கும் தீர்க்கதரிசியாக இருக்கிறாரு, சாலமோனுக்கும் நாத்தான். இந்த 2 தீர்க்கதரிசி தான் இந்த ராஜாக்கள் காலகட்டத்தில். இப்போ சாமுவேல் வந்து புஸ்தகம் 1 சாமுவேல் 2 சாமுவேல் ஒருவேளை அவர் எழுதிக்கலாம், அவர் சார்பாக எழுதிக்கலாம். ஏன் அதை தீர்க்கதரிசன நூல் நம்ம சொல்லலை? அவர் தீர்க்கதரிசி தான். ஆனால் ஏன் அவர் சரித்திரத்தை தான் அதிகமாக எழுதுறாரு, தீர்க்கதரிசனத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணி எழுதுறாரு. அதனால அப்படி நாத்தான் வந்து தீர்க்கதரிசியாக இருக்கிறாரு, அவர் புஸ்தகம் எதுவுமே எழுதலை. அது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த இஸ்ரவேல் யூதா பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தீர்க்கதரிசிகள் வந்து வேற மாதிரி வராங்க. இந்த 2 பேர் தவிர மற்றவங்க தான். இஸ்ரவேல் யூதா பிரிஞ்சதுக்கு அப்புறம் இவர் எத்தனை வருஷம் தெரியல, 931 586 வரைக்கும். பழைய அதாவது கிமுன்னு பார்த்தீங்கன்னா வருஷம் குறைஞ்சிட்டே வரும். அது உங்களுக்கு கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் குழப்பம். இப்போ கிபின்னு வந்தவொடனே ஒன்றா கிபி 1, கிபி 2, கிபி 3 அப்படி கூட்டிகிட்டே போகும். அப்படி தான் நம்ம கிபி 2025 போயிருக்கிறோம். கிமு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துக்கு முன்னாடி 1 வருஷம், அது மைனஸ் போட்டு போகிற மாதிரி அந்த பக்கம் கூட்டிகிட்டே இருக்கும். ஸோ அது கொஞ்சம் புரியறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இங்கே எத்தனை வருஷ காலகட்டங்கள்னா இங்கே 586 931 அந்த பக்கம் நீங்கள் கூட்டி பார்க்கணும். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து இந்த 10 பேர் தீர்க்கதரிசியாக இருக்கிறாங்க. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடிமையாவதற்கு முந்தைய தீர்க்கதரிசி. இந்த இஸ்ரவேல் சமுதாயம் அல்லது யூதா கோத்திரம் அடிமையாகிறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் தீர்க்கதரிசியாக இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 குடியிருக்கு. நீங்கள் கீழே போகணும், இதை நீங்கள் இப்போ மறந்துடுங்க. அது முக்கியமாக பெரிய தீர்க்கதரிசி ஏசையா, மற்ற 9 சின்ன தீர்க்கதரிசி ஞாபகம் வச்சுக்கணும். மொத்தம் 10 தீர்க்கதரிசிகள் வர்றாங்க. அடிமையானப்போ தானே இந்த தீர்க்கதரிசிகள் போய் அவங்களுக்கு கொடுத்தாங்க. இல்லை, இவங்க இந்த 10 பேருமே அடிமையாருக்கு முன்னாடின்னு இந்த காலகட்டம் வந்து பிரிஞ்சுட்டாங்க பாருங்க. ஸோ இந்த இஸ்ரேலில் இப்போ எத்தனை ராஜா வர்றாரு? இதில் ஒரு லிஸ்ட் இருக்குது ராஜா. யூதாவுக்கும் ஒரு லிஸ்ட் இருக்குது ராஜா. பார்த்துக்கோங்க. 18-19 ராஜா. இங்கே ஒரு 18-19, அங்கே ஒரு 18-19 ராஜா வருவாங்க. அவங்க காலகட்டத்தில் இருந்த தீர்க்கதரிசிகள் தான் இவங்க. அது பெரிய தீர்க்கதரிசி தான் ஏசையா மட்டும்தான். மற்ற 9 பேருமே சின்ன தீர்க்கதரிசி. ஆனால் இவங்க வந்து சிரியாவுக்கும் ஈரான் அதுக்கும் இப்போ சிறைப்பட்டு போனப்போ இவங்க தான் போய் அவங்களுக்கு வந்து சொன்னாங்க. இல்லை, நம்ம அதை பார்க்க போகிறோம். இது இந்த 10 தீர்க்கதரிசி ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? இதில் இவங்களை இந்த காலகட்டம் வந்து இவங்க அடிமையாகி போகலை.
அதில் வந்து ஓசையா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உண்மை இல்லாத இஸ்ரவேலர்களே சொல்கிறாரு ஓசையா மூலமாக. இவர் தான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, உண்மை இல்லாத ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி அவர் வாழ்க்கை மூலமாக போய் தீர்க்க தரிசனம் சொல்ல வச்சார் ஆண்டவர். உண்மையற்ற இஸ்ரவேலர்கள், ஏன்னா இவங்க வந்து பிரிஞ்சு போல, இவங்க யாரை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க, யெகோவா தேவனை விட்டுட்டு விக்கிரகத்தை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு புருஷன் மாதிரி, புருஷனை விட்டுட்டு இன்னொருத்த கூட போகிற மாதிரி நீங்கள் அந்த ஓசியா மூலமாக அதை சொல்கிறார். அப்புறம் யோவேல் மூலமாக என்ன சொல்கிறாருன்னா, வெட்டுக்கிளிகள் மூலம் மனம் திரும்ப எச்சரிக்கிறார், வெட்டுக்கிளி அனுப்புகிறாரு, இது மூலமாவது நீங்கள் மனம் திரும்பி ஆண்ட வாங்க அப்படின்றார். அதுதான் யோவேலுடைய தீர்க்க தரிசனம். இதெல்லாம் நம்ம சுருக்கமாக ஏற்கனவே பார்த்துட்டோம். ரொம்ப சுருக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்க தரிசனம் வந்து எதை சொல்லுதுன்னு நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் ஆமோஸ் மூலம் என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய தேவனையை சந்திக்க ஆயத்தப்படு அப்படின்றது அதோடைய தீம். அவருக்கு ஆமோஸ்க்கு வந்து 5 காட்சிகள்லாம் காட்டுறாரு ஆண்டவர். அது மூலமாக என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் உன்னை திரும்ப சேர்த்து விரும்புகிறாரு, நீ வந்து ஆயத்தமாகு அவரை மீட் பண்ணுறதுக்கு அப்படின்றாரு. அப்புறம் யோனா வந்து இஸ்ரவேல் மக்களுக்கு தீர்க்கதரிசி இல்லை. அவர் யாருக்கு தீர்க்கதரிசி? நினிவே. நினிவே வந்து எந்த நாட்டுடைய தலைநகரம்? அசிரியா. அசிரியா. ஆமாம். இங்கே தான் இவங்க வந்து இங்கே வந்து தீர்க்கதரிசனம் சொல்லி அந்த மக்கள் மனம் திரும்பிடுறாங்க. அதனால் ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிக்கலை. ஆனால் இவர் காலகட்டத்தில் அடிச்சிடுவார். யார் காலத்தில்? நாகும் காலகட்டத்தில். இந்த யோனாவுக்கும் நாகும் கடையில் கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷம் வித்தியாசம். வந்துட்டு சிரியாவில் லெபனான் இல்லை, அசிரியாவுடைய தலைநகர் தான். சிரியாவா அசிரியா என்னன்னு தெரியல. சிரியாவா கீழே வரும். சிரியா தான் அசிரியா. ஆமாம். ஆனால் அது அந்த நினைவே வந்து அங்கே தான் இருக்காங்க. ஆமாம், அதோட தலைநகர் தான் அது. டமாஸ்கஸ் தான் அதோட தலைநகராக இருந்துச்சு. டமாஸ்கோ வந்து வேற இந்தியாவே அங்கே தான் இருக்குது. லெபனான் இந்த சைடு தான் அந்த ஒரு நினைவே இருக்கிற கடல் கடல் வழியே தான் வராது. சிரியாவுக்கு எங்கே கடல் இல்லை, ஆனால் இருக்குன்னா இஸ்ரேல் அந்த சைடு. சரி, நம்ம நெக்ஸ்ட் வீக் வேணால் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அது என்னன்ற மாதிரி. ஆனால் இதுக்கு கடைசி இருக்குது. நாகும் வந்து நினைவே ஏன் இருக்கிறாரு. இந்த நாகூமுக்கும் இந்த யோனாவுக்கும் இடையில கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷம். இப்போ யோனாவை அனுப்பும்போது நீங்கள் இது வந்து இஸ்ரேல் சேர்ந்தது கிடையாது, இஸ்ரேலுடைய எதிரிகள் தான் இவங்க, அந்த நினைவே நகர மக்கள். ஆனால் நினைவே அழிக்க போகிறோன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அவங்க மனம் திரும்பிடுறாங்க. மனம் திரும்பினாலும் அழிக்காதனால மனம் திரும்பியவர்களே மன்னிக்கும் தேவன் தான் அந்த யோனாவுடைய புத்தகத்துடைய ஒரு சுருக்கம். மனம் திரும்பிட்டா அழிக்க மாட்டேன் அப்படின்றது தான். அதுக்கப்புறம் மீகாட்ட என்ன, மீகா மூலமாக என்ன சொல்கிறாருன்னா, தேவன் விரும்புகிறது வந்து பலியெல்லாம் கிடையாது, நீங்கள் ஆடு மாடெல்லாம் கொடுக்குறத விட அவர் வந்து நீதியையும் இரக்கத்தையும் தாழ்மையை தான் எதிர்பார்க்குறாரு. அதான் அந்த புஸ்தகத்தோட தீம், மீகாவுடைய தீம். நாகும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த நினைவேக்கு யோனா காலகட்டத்தில் மனம் திருப்புறாங்க, அதுக்கப்புறம் திரும்ப அவங்க பின்மாறி போயிடுவாங்க. அப்போ வந்து நாகும் மூலமாக உங்கள் நகரம் அழிய போகுதுன்னு சொல்லி தீர்க்கதரிசி சொன்னார். அழிச்சிடும். அவர் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷத்துக்கு அப்புறம் நினைவே அழிக்கப்படுது. அப்புறம் ஆபகுக் மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா, விசுவாசத்தால் வாழும் வாழ்க்கை. அதில் 2 கேள்வி கேட்குறாங்க. ஏன் எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம், ஏன் எங்களுக்கு இவ்வளோ பாடுகள், ஏன் எதிரிகள் எங்களை இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. அது 2 பதில் சொல்லுவார். முக்கியமாக ஆபகுக் மூலமாக சொல்கிறது வந்து விசுவாசத்தால் நீங்கள் பழைக்கலாம் அப்படின்றது தான். செப்பனியா பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாள்னா கோபத்தின் நாள். இது வந்து கடைசி வருகை, இயேசுடைய நாள், அவர் நியாயத்திற்கு வரும்போது. அதை பற்றி உள்ள தீர்க்க தரிசனம் செப்பனியாவில். பெரிய தீர்க்கதரிசனம் பார்த்தீங்கன்னா ஏசையா மட்டும்தான். அவங்க வந்து சிறைப்பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஏசையா மட்டும்தான் பெரிய தீர்க்கதரிசனம் நிறைய பேசியிருக்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா 1-39 வரைக்கும் நீங்கள் இப்படி தேவனை விட்டுட்டு போனதுனால உங்களுக்கு இந்த நியாய தீர்ப்பு அப்படின்ற மாதிரி இருக்கும். இவர் வந்து பொதுவாக யாருக்கு சொல்கிறாருன்னா அசிரியாவை தான் சொல்வார். அசிரியா மக்கள் வந்து இந்த இஸ்ரேல் மக்களை சிறைப்பிடித்து போக போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே நிறைய காரியங்கள் இருக்குது. ஏசாயாவே கிட்டத்தட்ட ஒரு பைபிள் மாதிரி 66 அதிகாரங்கள். அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ஓவர்வியூ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் சொல்லுவேன். இந்த 10 தீர்க்கதரிசிகளுமே இஸ்ரேல் மக்கள் அடிமையாகிறதுக்கு முன்னாடி இருந்தவங்க. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குதா? இதில் வந்து இந்த ஓசியான்றவர் வந்து ஆடு மேய்க்கிறவர். இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் குறிப்பிட்ட கோத்திரத்திலிருந்து எடுக்கலாம், ஆரோன் கோத்திரத்திலிருந்து எடுத்தவங்க தானே? இல்லை, குறிப்பிட்ட கோத்திரமாக தெரியல. அவங்களுடைய இது பார்க்கணும், நம்ம தனித்தனியாக தான் பார்க்கணும். இல்லை, போன லாஸ்ட் வீக் பார்க்கும்போது நீங்கள் சொன்னீங்க ஆரோன் கோத்திரத்தில் மட்டும்தான் எல்லாரும் தீர்க்கதரிசிகள் எல்லாம் வந்தாங்க. அதில் ஓசியா மட்டும்தான் ஆடு மேய்க்கிறவர் வந்து
ஆமாம், இதில் ஒருத்தர் ஆரோன் கோத்திரமான்றது தெரியல. ஆனால் இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு குடும்ப இதுதான் இருக்கும். அவங்க அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு லைன் இருக்கும். ஆரோன் வந்து ஆரோன் இதில் வந்துச்சு. ஆரோன் ஃபேமிலி அப்படின்னாலே அவங்க பெரிய தீர்க்கதரிசி, பெரிய பூசாரி. ஆரோன் தான் முதல் பெரிய பூசாரி. நம்ம இதில் வந்து பிரதான ஆசாரியர்னு போட்டிருக்கோம் தமிழில். ஆரோன் தான் ஃபஸ்ட்டு பெரிய பூசாரி. அவருடைய ஃபேமிலியில் இப்போ ஆரோன் செத்ததுக்கப்புறம் ஆரோனுடைய மகன் 3 பேர், அதில் ஒரு மகன் தான் பெரிய பூசாரி ஆக முடியும். அந்த ஃபேமிலி லைன் அப்படியே வருது. அது வந்து இயேசு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா காய்பாலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி லைன் அது வந்து தனி. அவங்களுக்கு தீர்க்க தரிசனத்துக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த தீர்க்க தரிசிகள் வந்து இப்போ ஆரம்பிக்கிறது வந்து சாமுவேல்லேருந்து ஆரம்பிக்குது. ஒருவேளை அந்த ஃபேமிலி லைனில் வர்றாங்களா அப்படின்றதெல்லாம் தெரியல. சாமுவேல் வந்து என்ன கோத்திரம்னு தெரியல, அதெல்லாம் பார்க்கணும். லேவி கோத்திரமாக லேவியாக தான் இருக்கும், அதெல்லாம் நம்ம செக் பண்ணுவோம். இப்போ எல்லாருமே லேவியராக இருப்பாங்க. ஆனால் இது ஒரு ஃபேமிலி லைன். ஃபேமிலி இருக்கலாம், ஓசியா மட்டும் வேற. ஆமாம், இருக்கலாம். அது நம்ம அது பண்ணல, பார்க்கணும். அது யாருன்னு பார்க்கணும். 12 பேரில் ஒருத்தர் அப்படி. வேறு ஏதாவது சண்டை இருக்குதா? இந்த 10 பேரில் இந்த 10 தீர்க்கதரிசிகளுமே வந்து இஸ்ரேல் சமுதாயம் வந்து சிறைப்பட்டு போகிறதுக்கு முன்னாடி தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. இதெல்லாம் இந்த ராஜாக்கள் காலகட்டம். இஸ்ரேலில் வந்து ஒரு 10-18 ராஜா இருக்கிறாங்க. யூதாவில் ஒரு 10-18 ராஜா இருக்கிறாங்க. அவங்க காலகட்டத்தில் தான் இவங்க எல்லாமே தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. 2 நாட்டுக்கும் போவாங்க. ஆமாம், சில தீர்க்கதரிசி வந்து இஸ்ரேலுக்கு மட்டும், சிலர் வந்து யூதாவுக்கு மட்டும், சிலர் 2க்குமே சேர்த்துருக்கோம். அது நம்ம அந்த ஒவ்வொரு இதில் பார்த்துருப்போம். அந்த டீட்டெயில் வேணால் பார்க்கலாம். வேறு ஏதாவது கேள்வி இருக்குதா? அதுக்கப்புறம் தான் இவங்க அடிமை ஆகுறாங்க. இது அசிரியான்னு போட்டுக்குது. சிரியாவும் அசிரியாவா ஒன்றா, இதோடைய தலைநகர் வந்து நினைவேயா நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். பார்த்துக்கலாம். நினைவே வந்து கடலோர பட்டணம் அது. ஸோ அதுக்கப்புறம் தான் அசிரியா வந்து இஸ்ரேல் மக்கள் வந்து அடிமைப்படுத்துகிறாங்க. அசிரிய மக்கள் வந்து படையெடுத்து வர்றாங்க. இது வந்து இவங்க அசிரியாவுக்கு வந்து அடிமையாக போனவங்க வந்து அந்த 10 கோத்திரம். அந்த யூதா கோத்திரம் இருக்குல்ல, யூதாவும் பெஞ்சமின், அந்த யூதா இவங்க வந்து பாபிலோன்கிட்ட போகிறாங்க. இவங்க 612 போகிறாங்க, இவங்க 586. ஸோ இவங்க போய் ஒரு சில வருஷங்கள், கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்? ஒரு 20 வருஷம், 86. அதில் ஒரு ஓகே இவங்க தான் ஃபர்ஸ்ட் 86, ஒரு 15, ஒரு 30 வருஷம், ஒரு 28-30 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க தான் ஃபர்ஸ்ட் போறாங்க. பாபிலோன் போறாங்க. இஸ்ரேல் தான். அதான் நம்ம கீமுன்னு பார்த்தீங்கன்னா அது மாறும். கீமு ஃபர்ஸ்ட் அது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நடக்குது கீமுன்றது. கீமுல போகும்போது அந்த கூட்டின வருஷம். ஃபர்ஸ்ட் ஸோ இவங்க தான் முதல்ல போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க போகிறாங்க. சரி, 586 ஆலயத்தை அடிச்சிடறாங்க. ஸோ இவங்க வந்து பாபிலோனுக்கு அடிமையாக போகிறாங்க, இவங்க வந்து அசிரியாவுக்கு அடிமையாக போகிறாங்க. அந்த நினைவே பட்டணம். ஸோ இந்த அடிமையான காலகட்டத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னவங்க வந்து எரேமியா, எசேக்கியா, தானியேல். இவங்க 3 பேரும் ஞாபகம் அடிமையாக போயிட்டாங்க. இவங்க 2 பேர் 2 நாட்டுக்கு அடிமையாக போயிட்டாங்க. அந்த காலகட்டத்தில் 3 பேர் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. அவங்க தான் எரேமியா, எசேக்கியா, தானியேல். எரேமியாவுக்கு என்னுடைய பேர் வந்து அழுகையின் தீர்க்கதரிசி. இவர் வந்து குறிப்பாக பாபிலோனுக்கு தீர்க்க தரிசனம்னா இவங்களுக்கு அந்த ஞாபகம் சொல்லுங்க. அந்த எரேமியா வந்து நம்ம டீட்டெயிலாக இன்னொரு நாள் பார்க்கலாம். ஆனால் புலம்பல் பார்த்தீங்கன்னா எரேமியா எழுதுனா புலம்பலும் அது ஒரு கவிதை நடையில் இருக்குது. இப்போ வந்து ஆலயம் இடிக்கப்பட்டாச்சு, அதை நினச்சி புலம்பி தான் எழுதுறாரு. இந்த புலம்பல் மட்டும் 22 எபிரேய எழுத்துக்களின் அடிப்படையில் ஒவ்வொரு அதிகாரமும் 22 வசனங்களோடு எழுதப்பட்டது. மொத்தத்தில் 5 அதிகாரம் தான் இருக்குது புலம்பலில். இந்த முதல் 4 அதிகாரம் பார்த்தீங்கன்னா முதல் சாப்டர் 22 வசனம் இருக்கும், 2வது சாப்டர் 22 வசனம் இருக்கும். எபிரேய மொழியில் வந்து 22 எழுத்து தான். அதை வச்சுட்டு ஒரு வசனத்துக்கு ஒரு ஆல்ஃபபெட், ஆலேருந்து அக்கு வரைக்கும் சொல்லுவாங்க. தமிழில் 7லேருந்து இசட்டுன்ற மாதிரி. இந்த அதிகாரம் மட்டும் இந்த 3 அதிகாரம் மட்டும் 3:22 கணக்கில் வரும்னு நினைக்கிறேன். 3-4 அதிகாரம். இந்த அதிகாரம் இதில் ஒரு அதிகாரம் மட்டும் 66 வசனம் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புலம்பனதே ஒரு கவிதை நடையில் புலம்பனமாக இருக்கும். அதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. எரேமியா வந்து அப்படி எழுதியிருப்பார். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த புலம்பல் கவிதை நடையில் உள்ளது. அதில் முதல் அதிகாரம் எருசலேமின் வீழ்ச்சியை பற்றி இருக்குது, 2வது அதிகாரம் கடவுளுடைய கோபத்தை பற்றி இருக்குது, 3வது அதிகாரம்
யூதாவின் குற்றச்சாட்டு. இங்கே தான் அந்த வசனம் வருது, அவருடைய கிருபைகள் காலைதோறும் புதிதானவைகள் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் வருது. அப்புறம் சீயோன்றது வந்து எருசலேமுக்கு இன்னொரு பேர். எருசலேமுடைய கடந்த காலம், நிகழ்காலத்தை பற்றி 4ஆம் அதிகாரம். 5ஆம் அதிகாரத்தில் வந்து மன்னிப்பு கேட்குறாரு, இஸ்ரேல் மக்களுக்காக மன்னிப்பு கேட்டு. ஸோ புலம்பல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். நீங்கள் புலம்பலை வந்து சுருக்கமாக தெரிஞ்சுக்கணும். இந்த 5 அதிகாரம், 5 அதிகாரத்தில் உள்ள கருத்துக்கள் இவ்வளோ தான். இதில் ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருக்குதா? எரேமியா எழுந்து வந்து தீர்க்கதரிசன நூல் ஒன்று, புலம்பல் இன்னொன்று. எரேமியா வந்து டீட்டெயிலாக நம்ம இன்னொரு மாதிரி தான் பார்க்க போகிறோம், உள்ளே என்ன இருக்குன்றது. அவங்க 3 தீர்க்கதரிசியுமே வந்து அடிமையான காலகட்டத்தில் எழுதுகிறாங்க. எரேமியா, எசேக்கியேல், தானியேல். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குதா அவங்களுக்கு? இப்போ அடுத்து ஒரு 3 பேர் வருவாங்க. அவங்க வந்து சரி, எசேக்கியேல் என்ன இருக்குன்னா, எசேக்கியேல் வந்து நிறைய காட்சிகளை பார்க்குறாரு. அது ஒரு சுருக்கம் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 10 வரைக்கும் கடவுளுடைய ரதம், சக்கரங்கள், சக்கரம் அப்படின்ற ஒரு காட்சியெல்லாம் பார்க்குறாரு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 32 அதிகாரம் வரைக்கும் கடவுள் வந்து நியாயத்திருக்கிறார். ஏன் நியாயத்திருக்கிறாரு, எதனால் நியாயத்திருக்கிறாருன்றது. 33லேருந்து 48 அதிகாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மக்களை திரும்ப கட்டுறது, ஒரு இறக்கங்களை பற்றி பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்து எசேக்கியேல் புத்தகத்தில் உள்ளது. ரொம்ப சுருக்கமாக தான் பார்க்குறோம். தானியேல் வந்து பிரஜாதிகளுக்கு எழுதுகிறார். தானியேல் புத்தகத்தில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா கடல்லேருந்து எழும்பி வர்ற 4 மிருகம். அது எதை குறிக்குதுன்னா 4 ராஜ்யங்களை குறிக்குது. அதில் ஒரு ராஜ்யம் பாபிலோன், பெர்சியா, கிரேக்கம், ரோம். அதனால தான் நமக்கு இந்த சரித்திரமெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, இந்த காலகட்டங்கள்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ வந்து பாபிலோன் ராஜ்யம் ஏற்கனவே யூதா மக்களை சிறைப்பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் திரும்ப அவங்க அனுப்புவாங்க, கோயிலை கட்டுறதுக்கெல்லாம் திரும்ப அனுமதி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பெர்சியா ராஜ்யம், அதுக்கப்புறம் வந்து கிரேக்க ராஜ்யம், அதுக்கப்புறம் வர்றது வந்து ரோம் ராஜ்யம். இயேசு காலகட்டம் வரும்போது ரோமனுடைய ராஜ்யம். இதைத்தான் தானியேலுக்கு தீர்க்கதரிசனமாக ஆண்டவர் கொடுக்குறார். கேளுங்க. புறச்சாதிகளுக்கான தீர்க்கதரிசனம் போட்டிருக்கோம். இல்லை பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனவங்க இன்னும் 2 கோத்திரம் அங்கே இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து அவர் சொன்னாங்க. ஆமாம், அந்த மக்களுக்கு தானியேல் எழுதும்போது வந்து கிரேக்க மக்களுக்கும் சேர்த்து சொன்னாங்க. ஆமாம், அவங்கள பற்றி தான் காட்சியை பார்க்குறாரு. வந்து பாபிலோன் வந்து ஒரு மிருகம், அப்புறம் பெர்சியா இன்னொரு மிருகம், கிரேக்கம் இன்னொரு மிருகம், ரோம் இன்னொரு மிருகம். இந்த மாதிரி 4 விதமான மிருகங்கள் வந்து உலகத்தை எப்படி தான் ஆட்டி படைக்க போகுது அப்படின்ற ஒரு வெளிப்பாடு தான் ஆண்டவர் வந்து தானியேல் கொடுக்குறாரு. ரஷ்யான்றது பிரெஞ்சு தான் சொல்கிறீங்க. பிரான்ஸ் வராதுன்னு நினைக்கிறேன். ஈரான். ஈரான். ஈரான் தான் பாபிலோன். அவங்க ஈராக் வந்து பாபிலோன், ஈராக் பாபிலோன், ஈரான் வந்து பெர்சியா. பாரசீகம், பாரசீகம் வளைவிடாவதில்லை, இந்த பாரசீகம் தான் பெர்சியன் பழைய காலத்து பேர். பாரசீகம் அது வந்து ஈரானை தான் குறிக்குது. பாபிலோன் வந்து ஈராக்கில் வருது. இப்போ இருக்கிற ராஜ்யங்களை குறிக்கல தெரியல. இந்த நாள் வந்து அந்த ராஜ்யங்கள், அதாவது பெரிய ராஜ்யங்கள், இவங்க வந்து உலகத்தை ஆட்டி படைக்கிறவங்க. ஆக்சுவலாக வந்து பாபிலோன் வந்து உலகத்தில் ஒரு 40% பிடிச்சதான்னு நினைக்கிறேன். இது வந்து பாபிலோன் நகரம் தான் ஈராக்கு, ஆனால் அவங்க பிடிச்சி ஆண்டதெல்லாம் நிறைய நாடுகள். பாபிலோன் வந்து இப்போ ஈராக்கை தலைநகராக வச்சுட்டு அவங்க நிறைய நாடுகளை பிடிக்கிறாங்க. உலகத்தில் ஒரு 40% நாடை பிடிச்சி ஆள்றாங்கன்னு வச்சுக்கலாம். இவங்க வந்து பெர்சியர் மூலமாக தோக்கடிக்கிறாங்க. பெர்சிய ராஜ்யம் எழும்பி இவன் 40 வச்சிருக்கிறான், இவனையும் பிடிச்சி இவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60% உலகத்தை பிடிச்சிடான் பெர்சியா. அதுக்கப்புறம் அவனை அழிக்கிறவன் தான் இவன் கிரேக்கர் வந்து அதோட ஒரு 20% பிடிக்கிறான். இவனே அழிக்கிறான், பெர்சியாவை அழிச்சு அந்த 60ஐயும் பிடிக்கிறான், அதுக்கு மேலே ஒரு 20 பிடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. இது ஒரு தோராயமான ஒரு பெர்சன்டேஜ். ஸோ இவன் வந்து உலகத்தில் 80% ஆகலாம். ரோம் வரும்போது இதையும் பிடிச்சிடலாம், இவனே அழித்து இந்த ரோம் வந்து உலகத்தில் 100% ஆகலாம். அந்த மாதிரி ஒரு பிக்சரை தான் தானியேல் கொடுக்குது. இது வந்து நடக்க போகிறது. தானியேலுக்கு காலத்தில் நடக்கலை, பாபிலோன் மட்டும்தான் இருக்குது. மற்ற 3 இப்போ நடந்து முடிஞ்சிச்சு, ரோம் வந்துருச்சு. இயேசு காலகட்டத்தில் ரோம் வந்துடுது. ரோம் தான் உலகத்தை வந்து ஆட்டி படைக்குது. ஸோ அதான் தானியேலுக்கு நடக்கிறது. வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இதனால தான் நம்ம சரித்திரம் தெரிய வேண்டியிருக்கு. தீர்க்கதரிசி நூல் பார்க்கும்போது சரித்திரம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு.
இப்போ இந்த பெர்சியா வந்து பாபிலோன்ட்ட தோல்வி அடையுது. பாபிலோன் மூலமாக தான் திரும்ப அவங்க விடுதலை ஆகிறாங்க. பாபிலோன்லேருந்து திரும்ப வர்றாங்க. இந்த ஆலயத்தை கட்டுக்கிற காரியம் நடக்குது. பாபிலோன்லேருந்து விடுதலை ஆக்கப்பட்ட உடனே திரும்ப ஆலயம் கட்டுறாங்க. அந்த விடுதலைக்கு பிந்தைய காலகட்டத்தில் இவங்க 3 பேருக்கு தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க. ஆகாய், சகரியா, மல்கியா. இந்த ஆகாய காலகட்டத்தில் ஆலயத்தை திரும்ப கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இடையில சோர்ந்து போகிறாங்க. உற்சாகப்படுத்தி நீங்கள் கட்டுங்கன்னு தான் ஆகாயோட தீர்க்கதரிசனம். சோர்ந்து போகாதுங்க, நீங்கள் கட்டுங்க, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் அப்படின்றது தான் ஆகாய். அப்புறம் சகரியா வந்து கட்டுமானத்தை முடிக்கிறதுக்காக சகரியா மூலமாக திரும்ப ஆண்டவர் பேசுகிறார். இவரும் சகரியா வந்து ஒரு 8 காட்சிகளை பார்க்குறாரு. அது வந்து இஸ்ரேல் மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்குது. ஏற்கனவே அவங்க அங்கே போய் கஷ்டப்பட்டு அடிமையாக திரும்ப வந்து வாழ ஆரம்பிக்கிறதுக்கு நம்பிக்கை கொடுக்குதுன்னு சொல்லி பார்க்குறேன். இதெல்லாம் முடியுது. மல்கியா காலகட்டத்தில் திரும்ப பின்மாறி போயிடுவாங்க. ஆலயத்தை கட்டுவாங்க, திரும்ப ஆராதனைலாம் ஆரம்பிப்பாங்க. மல்கியா காலகட்டத்தில் வந்து பின்வாங்கி போயிடுறாங்க. இவர் தான் கடைசி தீர்க்கதரிசியாக பார்க்குறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறார்? அப்போது இஸ்ரேல் மக்கள் யூதா அந்த 10 கோத்திரம் 2 கோத்திரம் அடிமையாகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 பேருக்கு தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஏசாயா, மற்றவங்க சின்ன தீர்க்கதரிசி 9 பேர். அந்த அடிமையாக போன காலகட்டம் பல வருஷங்கள் இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் 3 பெரிய தீர்க்கதரிசிகள். யார் அது? எரேமியா, எசேக்கியேல், தானியேல். இவங்க 3 பேர் வந்து அந்த காலகட்டத்தில் அவங்க அடிமையாக இருக்கிற காலகட்டத்தில் தீர்க்கதரிசிங்க. விடுதலை ஆனதுக்கப்புறம் இந்த 3 பேர் சின்ன தீர்க்கதரிசி. இதான் ஓவராலாக நடக்குது. இது வந்து பல 100 வருஷங்களுடைய சரித்திரம். நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். ஸோ இது பார்க்கும்போது இஸ்ரேல் மக்களும் தெரியணும், மற்ற உலக ராஜ்யங்கள் தெரியணும். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா புரியும். அதுக்கப்புறம் தான் எஸ்தர் எஸ்ரா காலம். ஆக்சுவலாக மல்கியாவுக்கு முன்னாடி வரும். இந்த வருஷங்கள் கொஞ்சம் குழப்பம். அப்புறம் நெகேமியா காலம் வந்து இந்த நகரத்துடைய அந்த சுற்றி உள்ள காவல் சுவர்களை கட்டுகிற காலம். ஸோ பெர்சியோடைய ஆளுகை வந்து 333 வரைக்கும் நடக்குது. அதுக்கப்புறம் கிரேக்கோடைய ஆளுகை வந்து 167 வரைக்கும் நடக்குது. அப்புறம் ரோம ஆளுகை கிமு 63 ஆரம்பிக்குது. கிபி எத்தனை வருஷம்னு தெரியல. ரோமா ராஜ்யம் எங்கே முடியுதுன்னு தெரியல. ஸோ இந்த ஓவராலாக நம்ம பார்க்கும்போது ஆபிரகாமிலேருந்து இயேசு பிறக்கிற வரைக்கும் சரித்திரம். அந்த காலகட்டத்தில் இந்த தீர்க்கதரிசி 1700 வரை ரோமா. அப்போ தான் பிரிட்டிஷ். ஆமாம், அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் வரும். அப்புறம் பைபிளே வருது. கிபி. வேறு ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? நம்ம இன்னும் பார்க்க வேண்டியது வந்து அந்த எரேமியாவுக்குள்ளே என்ன இன்னும் இருக்குது, ஏசாயாவுக்குள்ளே என்ன இருக்குது, தானியேலுக்குள்ளே இவ்வளோ இருந்தால் போதும். உங்களுக்கு அந்த 4 ராஜ்யத்தை பற்றி பார்க்குறது தான் தானியேலுடைய முக்கியமானது. புலம்பலுக்குள்ளே அந்த 5 அதிகாரம் தான், அது நம்ம சுருக்கமாக பார்த்துட்டோம். அது மற்ற 3 புத்தகத்தில் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கணும். அப்போ தான் நமக்கு உள்ளே என்ன இருக்குன்னு நாங்கள் புரியும். அது நான் அன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணலை, எனக்கு நேரம் இல்லாதனால. ஆனால் இந்த இது ரொம்ப முக்கியம். இந்த ஓவரால் பிக்சர் உங்கள் மனசில் இருந்தால் தான் தீர்க்கதரிசிகளுடைய காரியங்கள் நமக்கு நல்லா புரியும். வேறு ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? கிட்டத்தட்ட ஆபிரகாம்லேருந்து இயேசு வரைக்கும் உள்ள காரியங்கள் நம்ம பார்க்கணும். முக்கியமான ஒரு இது வந்து சும்மாலாம் நடந்த ஒரு காரியம் கிடையாது. ஒரு சரித்திரம் இருக்குது, சில ராஜ்யங்கள் இருக்குது. அந்த ராஜ்யங்கள் ராஜா இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து தீர்க்கதரிசிகள் சொல்கிறாங்க. இதெல்லாம் பொருந்தி போகணும். தீர்க்க தரிசனம் வந்து சும்மா வந்து ஏதோ சொல்லிட்டு போனதெல்லாம் கிடையாது. இப்போது சபையில் நடக்கிற மாதிரி கிடையாது. இது வந்து சரித்திரத்தோட பிணைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் தான். அதனால் கொஞ்சம் சரித்திரமும் சைட் பை சைட் நம்ம தெரிஞ்சால் தான் தீர்க்க தரிசனங்கள் வந்து நமக்கு நல்லா புரியும். வேறு ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? நம்ம இன்றைக்கி 12க்கு முடிச்சிடலாம். 12க்கு சாப்பாடு கொண்டு வர சொல்லியிருக்கிறோம். ஏன்னா இந்த ஃபாஸ்ட் இருந்து போக வேண்டியிருக்கனால அடுத்து க்ரோத் ஃபாஸ்ட் ஒரு 1 hour. வேறு ஏதாவது கேட்கணுன்னா கேளுங்க. இதில் உங்களுக்கு இது நான் பிரிண்ட் அவுட் தரேன். நான் நோட்ஸ் வந்து எப்படியாவது அடுத்த சனிக்கிழமை கொடுக்குறது பார்க்குறோம். ஓட்டி சர்வே பழையற்படை பற்றி அண்ணன் வந்து அனுப்புகிறேன். இதெல்லாம் நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். சாலமோன் அவரோட காலத்தில் பார்த்தோம்னா எகிப்திலேருந்து இந்த உருவ வழிபாடு இதெல்லாம் வரும்போ அவங்களோட ஆதிக்கம் இல்லையா, படையெடுப்பை கருதப்படாது.
இல்லை அவங்க வந்து இஸ்ரேல் மக்கள் எதிர்பார்க்கல. சாலமோனுக்கு பெரிய ராஜா, இவர் ஞானத்தை தேடி உலகத்தில் அங்கேருந்து வராங்க. ஆப்பிரிக்கா நாட்டிலேருந்து வரவ தான் அந்த பெண்ணு, அந்த பொம்பளை. ஏன்னா ராஜா இவர் தாவீது காலத்தை விட சாலமோன் காலம் வந்து பொற்காலம், இஸ்ரேல் மக்களுக்கு ராஜாவுடைய பொற்காலம். அதனால் அங்கே வந்து ஞானத்தை தேடி வர்றாங்க, மற்ற செல்வங்களை தேடி அங்கே வர்றாங்க. இங்கே வந்து அவங்க யாருக்குமே பிடிபடலை. சவுல் காலத்தில் தான் ராஜ்யம் ஆரம்பிக்குது. ஆனால் தாவீது தான் ராஜாவா இஸ்ரேலை வந்து கட்டுக்கோப்பா எதிரிகள்லாம் தோற்கடிச்சு அவர் நிறைய பிடிக்கிறாரு, மற்றவங்களாம் பிடிக்கிறாரு, தோற்கடிச்சு வந்து ஒரு ராஜ்யமாக கட்டுறது தாவீது. நிறைய யுத்தம் பண்ணவர் தாவீது, நிறைய எதிரிகளை தோற்கடிச்சவர் அவர் தான். தாவீதுடைய மரண காலகட்டத்தில் எதிரியே இல்லை. இஸ்ரேல் மக்களை வந்து தாக்குறதுக்கோ அழிக்கிறதுக்கோ எதிரியே இல்லாத ஒரு காலகட்டம். அப்போ தான் ராஜாவாக இருக்கிறார் இவர் சாலமோன் வந்து அமைதியாக இருக்கிறனால கோயில் கட்ட முடிஞ்சிச்சு, நிறைய செல்வத்தை சேர்க்க முடிஞ்சிச்சு, பெரிய அரண்மனை கட்டுறாரு. ஸோ இந்த அரண்மனை இந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கு நிறைய பேர் வராங்க, மற்ற மக்கள்லாம் வராங்க. அப்போ வந்து எகிப்து வந்து டம்மியாக தான் இருந்திருக்கும், இவங்க தான் வந்து கையில் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு எகிப்து பெரிய அரசாக இருந்துச்சு. ஆமாம், மோசே காலகட்டத்தில் இருந்தது. அந்த ஒட்டாமன் பேரரசு அப்புறம் இயேசுக்கு பிறகு அந்த சாலமோன் அவரோட வாழ்க்கை 320 வருஷம் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் திருப்பும் அவங்க அழிக்கப்படுறாங்க 320 வருஷம். அந்த வரலாறுல எகிப்து உள்ள படையெடுக்கிறது இருக்கலாம். நான் வந்து இது வந்து மெயினாக வந்து அந்த இஸ்ரேல் அந்த கிங்டம், அந்த இஸ்ரேல் ராஜ்யத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம் நம்ம தீர்க்கதரிசி வர்றதுனால. ஆனால் அந்த சரித்திரத்தை சேர்க்கும்போது நமக்கு இன்னும் வெளிச்சம் கிடைக்கும். ஆனால் சேர்த்து பார்க்கும்போது நீங்களாம் சேர்த்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நிறைய வெளிச்சங்கள் கிடைக்கும். மற்ற இந்த சின்ன சின்ன காரியங்கள், இந்த ராஜாக்கள், இதில் ஒரு இது கூட ஏதோ ஒரு புரட்சி நடக்கும், அதை நான் விட்டுட்டு அந்த இதில் அதெல்லாம் சேர்க்கும்போது நமக்கு புரியுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால ஒரு மெயின் இதை மட்டும் எடுத்தேன். ஆனால் இதில் உலக சரித்திரமே அடங்கியிருக்குது. வேறு ஏதாவது கேட்க விரும்புனீங்கன்னா கேட்கலாம். அதனால் தீர்க்கதரிசியை வந்து வெறும் தீர்க்க தரிசனமாக பார்த்துட வேண்டாம். அவங்க சரித்திரத்தோடு இணைந்திருக்கிறாங்க, ராஜாக்களோடு இணைந்திருக்கிறாங்க, மற்ற இஸ்ரேல் ராஜ்யம் மாத்திரம் இல்லை மற்ற ராஜ்யங்களோடு இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் இந்த தீர்க்க தரிசனம் நூல்கள். முக்கியமாக அந்த 3 பெரிய தீர்க்க தரிசனம், எரேமியா, எசேக்கியேல், தானியேல். ஒரு 2 minutes பிரேக் எடுத்துகிட்டு வரீங்களா? அடுத்து ஆக்சுவலாக வந்து அடுத்த செமஸ்டர், இந்த செமஸ்டர் நம்ம ஆரம்பிச்சுக்கணும். அதில் வந்து பிரபு பாஸ்டர் வந்து உங்களுக்கு சினாப்டிக் காஸ்டல் அந்த 4 சுவிசேஷ நூல்கள் வந்து ஒத்து பார்க்குறது. ஸோ அந்த பாடத்தை அவங்க எடுக்க போகிறாங்க. நான் வந்து சுவிசேஷம் இவாஞ்சலிசத்தை பற்றி எடுக்க போகிறேன். நான் அதுக்கு வர அடுத்த வாரங்களில் தான் ஆரம்பிக்க முடியும். ஸோ அடுத்த செமஸ்டருக்கு வந்து 5 சப்ஜெக்ட் இருக்கும். அது என்னன்றது வந்து அடுத்த சனிக்கிழமை அவங்களுக்கு சொல்லுவார். ஆனால் இன்றைக்கி அவர் ஆரம்பிச்சிட்டேன், அவர் தான் முதல்ல ஆரம்பிக்கிறது அடுத்த செமஸ்டருக்கு. ஓகே, எனக்கு ஓட்டி சேர்வையில் அண்ணன் யோகம் முடிச்சிட்டாரு. மற்ற சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னதப்பட்ட அதை பற்றி சுருக்கமாக அண்ணன் சொல்லலாம் பார்க்குறேன். நானே அடுத்த முறை சொல்லிவிட்டு உங்களுக்கு நோட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தேன். நோட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் 1 வாரம் கழிச்சு தான் எக்ஸாம் ஆகும். இந்த எக்ஸாம் மட்டும். ஓகே சார். பிரேக் வேண்டாமா? அப்படியே போயிடலாமா? வாங்க பிரபு.